எங்க அம்மா குடிக்கவே இல்லைங்க. எங்க அம்மா வந்து வயிறு வலி, எங்க அம்மாக்கு அதான் பௌத்திரம். அதனால எங்க அம்மாவால சரியா தூங்க முடியாது. வேலை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கு எங்க அம்மாக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எங்க அப்பா 2 வாங்கிட்டு வந்தாரு. ஒன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா குடிச்சிட்டாரு. ஒன்னு அவரு கேஷுவலா யூஸ் பண்ற டம்ளரை விட்டுட்டு நாங்க யூஸ் பண்ற டம்ளர்ல வந்து அவர் ஊத்தி வச்சிட்டாரு. எங்க அம்மாக்கு ரொம்ப பெயின். எங்க அம்மா என் கையில காசு கொடுத்தமா ஓமத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் அது வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு குடிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வரவே இல்லையா என்ன பண்ணேன், திறந்துட்டு நான் மூந்து பார்த்துட்டு லைட்டா குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு தான் நானும் நினைச்சிட்டு பக்கத்துலயே வச்சுட்டு குழந்தை கூட விளையாட போறோமா, நாங்க வச்சிருக்கேன் பாருமா அப்படின்னு நான் போயிட்டேன். எங்க அம்மா நினைச்சு நான் தான் டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு எங்க அம்மா எடுத்து குடிச்சிட்டோம். அது எங்க அம்மாக்கு அந்த நினைவு. டெய்லியும் கேரம் போர்ட்லாம் விளையாடுவோம். எங்க அப்பாவும் எங்க அம்மா செம்ம ஜாலி டைப், ரொமான்டிக்கான கப்பல். இந்த இடத்துக்கு அந்த சந்தோஷத்துல நாங்க இருப்போம். இத்தனை பேர் வந்து என்ன பேட்டி எடுத்துக்க மாட்டாங்க. உங்க அப்பா இருந்துட்டாங்க, உங்க அம்மா இருந்துட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு என்ன தள்ளிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அழுவே கூடாது அப்படின்னு போற காரணத்தினால அப்படி தாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், கல்லு மாதிரி போயிருக்கேன். எங்க அம்மா குடிக்கவே இல்லைங்க. எங்க அம்மா வந்து வயிறு வலி, எங்க அம்மாக்கு அதான் பௌத்திரம். அப்படி என் சின்ன தம்பி பிறக்கக்குள்ள இருந்து எங்க அம்மாக்கு அது இருந்தது. அதனால எங்க அம்மாவால சரியா தூங்க முடியாது. வேலை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கு எங்க அம்மாக்கு. இப்படி காலையிலேயே 6 மணிக்கு எஞ்சி சமைக்க போவாங்க. சமையல் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க. அப்படியே நேரம் கொளுத்தொலை போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் நாங்களும் எங்க அம்மாவை பார்ப்பேன், எங்க அம்மா எங்களை பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்குள்ள எங்க அம்மா ரொம்ப அது ஒரு நாள் எப்பதான் இருந்தாலும் அது ரொம்ப வலிக்கும்ல. அந்த நாள் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்ததுனால அன்னைக்குன்னு பார்த்து எங்க அப்பா 2 வாங்கிட்டு, அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நைட்டு எங்க அப்பா 2 வாங்கிட்டு வந்தாரு. ஒன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா குடிச்சிட்டாரு. ஒன்னு நாங்க அவரு கேஷுவலா யூஸ் பண்ற டம்ளரை விட்டுட்டு நாங்க யூஸ் பண்ற டம்ளர்ல வந்து அவர் ஊத்தி வச்சிட்டாரு. எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பெயினா இருந்ததுனால எங்க அம்மா என் தம்பி 2 பேர் விளையாட போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு எங்க ஆயா போன் அடிச்சு வாடா சுரேஷ் அப்படின்ட்டாங்க எங்க அப்பாவை. அதனால எங்க அப்பா அங்க போய் டேங்க் கிட்ட நின்றுக்கிட்டாரு எங்க ஆயா வீட்டாண்ட. எங்க அம்மாவால அது ரொம்ப தாங்கிக்க முடியல. என் தம்பிங்க விளையாட போயிட்டாங்க, நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன். நான் வீட்டு எங்க வெளியும் போக மாட்டேன். எங்க அம்மா என் கையில காசு கொடுத்தமா ஓமத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் அது வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு குடிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வரவே இல்லையா என்ன பண்ணேன், திறந்துட்டு நான் மூந்து பார்த்துட்டு லைட்டா குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து அந்த டம்ளர் நான் கவனிக்காத தண்ணி இருக்குன்னு தான் நானும் நினைச்சிட்டு பக்கத்துலயே வச்சுட்டு ஓமத்திரம் பக்கத்துல கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளி வச்சுட்டு அம்மா நாங்க வச்சிருக்கேன் நான் போறேன் அப்படின்னதுனால ஓமத்திரம் வச்சிட்டேன். பூனை, அது இந்த வீட்டுல நிறைய பூனை, எல்லாம் காம்பவுண்ட்ல பூனை வளர்க்குறாங்களா, அதனால பூனை வந்து அன்னைக்குன்னு பார்த்தா நாங்க முட்டை செஞ்சிருந்தோம்மா, அந்த ஸ்மெல்லுக்காக வந்துருச்சு பூனை. அது உடனே அந்த ஓமத்திரவத்தை இடிச்சிட்டு அப்புறம் நான் தான் அது எடுத்து நான் வச்சுட்டு பாதி அதுல கொஞ்சம் தான் இருந்ததுல ஓமத்திரம் வந்து ஃபுல்லா கீழே ஊத்திச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. நான் பக்கத்துல குழந்தை கூட விளையாட போறோமா, நாங்க வச்சிருக்கேன் பாருமா அப்படின்னு நான் போயிட்டேன். எங்க அம்மா நினைச்சு நான் தான் டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு எங்க அம்மா எடுத்து யோசிச்சுட்டு இதுவும் அதுவும் ஒரே கலர், ஒரே மாதிரி லைட்டா ஸ்மெல் ஒரே மாதிரி வரதும் எங்க அம்மா அந்த பெயின்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, அதை எடுத்து குடிச்சிட்டோம். எங்க அம்மாக்கு அந்த நிலைமை. ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு கடவுளாம் முடிச்சுட்டு நிம்மதியா இருந்திருப்போம். நைட்ல டெய்லியும் கேரம் போர்ட்லாம் விளையாடுவோம். எங்க அப்பா எங்க கூட விளையாடுவாங்க, எங்க அம்மா ஜாலியா இருப்பாங்க, எல்லாம் செம்மையா ஜாலியா பேசுவாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மா செம்ம ஜாலி டைப், ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நாங்க 5 பேரும் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த இடத்துக்கு அந்த சந்தோஷத்துல நாங்க இருப்போம். இத்தனை பேர் வந்து என்ன பேட்டி எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன், உங்க அப்பா இருந்துட்டாங்க உங்க அம்மா இருந்துட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு என்ன தள்ளிருக்க மாட்டாங்க யாருமே. சப்போஸ் நான் தான் எல்லா முடிவும் நான் எடுக்கணுன்ற பதிவுல நான் இருந்தேன்னா இத்தனை பேர் இறந்ததுக்கும் காரணம் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லணும், அவங்க வாங்கணும். 10 லட்சம் பணத்தை கூட திருப்பி தந்துடுறேன், எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பா தான் நான் கொடுத்துட்றேன். திருப்பி அவங்களால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கொண்டு வர முடியுமா? 24 தாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காது, இதோட 24 தாட்டி, இத்தனை மாதிரி 23 தாட்டி போயிட்டு வந்ததால திருப்பி வெளியே வர முடியாதா? நான் அந்த பதவியில இருந்தா எல்லாத்தையும் தூக்குல போட்டிருப்பேன். அதுல சம்மந்தப்படுற ஒவ்வொரு ஆளையும் நான் தூக்குல போட்டிருப்பேன். இத்தனை பேரு பாவமே பண்ணாத இத்தனை பேர் உயிரோட இருந்து நல்லா வாழ்ந்தவங்களே போயிட்டாங்க. நீங்க வாழ்ந்து பாவம் செஞ்சு எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு? இத்தனை குடும்பத்தை அழிச்ச பேர் உங்களுக்கு தானே, நீங்க எதுக்கு இருந்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். நானா இருந்தா தூக்கு தண்டனை தான் கன்ஃபார்ம் கொடுத்துருப்பேன். இவங்க இருந்த வரை எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் நான், எங்க அம்மாவோட அம்மா, எங்க அப்பாவோட அம்மா, இப்போ நாங்கள் இப்படிதான் இதுக்கப்புறம் இப்படிதான் எங்கள் ஃபேமிலியாக இருக்க போகிறோம். சுத்தமாக முடியல. இப்போ கூட நான் என்ன பார்க்கறேன்னா, எங்கள் அம்மா என்னை கடைசியுமே எங்கள் அம்மா என்னை அழுவ வைக்கவே மாட்டாங்க. நான் அழுதனா எங்கள் அம்மாவை தாங்கிக்க முடியும். என் மேலே தான் முழு தப்பும் என் மேலே தான் இருக்கும். எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஆனால் சாரி எங்கள் அம்மா காலெல்லாம் விழுவாங்க, என் காலில் சாரி தானே அழாதன்னு. எங்க அம்மா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அழுவே கூடாது அப்படின்னு போன காரணத்தினால அப்படி தாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், கல்லு மாதிரி இப்போ இருக்கேன். இந்த நகர முடியாத அந்த நான் நின்றுட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.